சென்னை காசிமேடு ஆந்திரா இடையே மீன்பிடி படகொன்று நடுக்கடலில் கவிழ்ந்து விபத்து. தன்னிமைக்கும் நேரத்தில் கடலில் மூழ்கிய படகில் இருந்த மீனவர்கள் குறித்த தகவல் தெரியாததால் உறவினர்கள் அச்சம். மாணவர்களை அரசியல் ரீதியாக சுரண்டும் தாவேகாவுக்கு எதிராக நடவடிக்கை கோரி அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. அரசியல் பிரச்சாரத்திற்காக கல்வி நிறுவனங்களை தவறாக பயன்படுத்தி வருவதாக தொடரப்பட்ட வழக்கு திங்கட்கிழமை விசாரணைக்கு வர உள்ளதாக தகவல். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே மின்சாரம் தாக்கி தொழிலாளர்கள் 4 பேர் உயிரிழப்பு. ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியின் போது 11 கிலோவாட் மின்கம்பியிலிருந்து கசிந்த மின்சாரம் காரணமாக தொழிலாளர்கள் உயிரிழந்த சோகம். திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கில் பெண்களுக்கான விழிப்புணர்வு ஓட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட மகளிர் பங்கேற்பு. தண்ணீர் வழங்கப்படாததால் மகளிர் மற்றும் மாணவிகள் அவதி. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கொடூரமாக பெண் கொலை செய்யப்பட்ட விவகாரம். கொலை நடந்து 10 நாட்களுக்கு மேலாகியும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாததால் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மறியல் போராட்டம். திருச்சி மணப்பாறை அருகே டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டம். டாஸ்மாக் கடைக்கு பூட்டு போட்டு பெண்கள் ஆவேசம். கணிப்பிரிவுக்கு போன் பண்ணி பேசினா அவங்க சொல்ற கருத்து என்ன அப்படின்னா, உதகை அருகே தண்ணீர் தொட்டி மேல் கம்பீரமாக அமர்ந்திருந்த சிறுத்தை. குடியிருப்புக்குள் உலாவரும் சிறுத்தையை பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை. செஞ்சி அருகே நடந்த அதிமுக கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி, சி.வி. சண்முகம் ஆதரவாளர்களிடையே கடும் மோதல். இருதரப்பினரும் காவல்துறையினரை முன்பே மாறி மாறி கடுமையாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. அதிமுக விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பசுபதி கார் மீது சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் கல்வீசி தாக்குதல். கூலிப்படையை ஏவி தன்னை கொலை செய்ய முயற்சிப்பதாக பசுபதி குற்றச்சாட்டு. ராதாகிருஷ்ணன்
பாருங்க, கூலிப்படை வச்சு கொலை பண்ண பாக்குறான். அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். வெறி பிடிச்சி அழைக்கிறானுங்க. கொலை பண்றதுக்காக நீங்க சிவி சண்முகமா கூலிப்படை அடியாள அடிச்சு கூலிப்படை அடிச்சு சண்முகனா அவங்க ராதாகிருஷ்ணன் நேத்து வந்து இரு சார் சொல்லுங்க சார் நாங்க தான் இருக்கீங்க. திமுகவும் அதிமுகவும் ஒரே அணியின் கீழ் இணைவதில் அப்படி என்ன பிரச்சனை? திமுக ஆதரவு கட்சிகளின் துணையுடன் தாவேக ஆட்சி அமைக்கும் போது திமுக அதிமுக சேருவதில் தவறு ஒன்றும் இல்லை என டிடிவி தினகரன் கருத்து. தெரியும். இதுல இன்னொன்னு இந்த நேரத்தில் நான் விளக்கம் கொடுக்கணும். திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க இருந்தார்கள், 2 பேரும் கூட்டு களவாணிகள் சொல்றாரு. நீங்க பண்ணிருக்கிறதே களவாணி வேலை தானே. திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளை நீங்க களவாணி அவங்களோட ஆதரவோட அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்து ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அமமுக எம்எல்ஏவை களவாண்டு தான் நீங்க லெட்டர் வாங்கி கொண்டு கொடுத்தீங்க. இன்றைக்கு 6 பேரை ரிசைன் பண்ண வச்சதே ஒரு களவாணித்தனம் தானே. அதனால உண்மையான ஒரிஜினல் களவாணி திரு விஜய் அவர்கள் தான். தமிழக அரசியல் வரலாற்றில் பேரறிஞர் அண்ணாவும் ராஜாஜியும் ஒன்று சேரவில்லையா என டிடிவி தினகரன் கேள்வி. அரசியல் சூழல் யாரை வேண்டுமானாலும் எப்படியும் இணைக்கும் என்று கருத்து. பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் யாரை வேண்டுமானாலும் ஒன்று சேரும். அதுதானே இதுவரைக்கும் கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். பேரறிஞர் அண்ணாவும் ராஜாஜியும் ஒன்று சேர்ந்திருக்காங்க, சரிதானே. அதனால பல முன்னுதாரணங்கள் இருக்கு. எடப்பாடி பழனிசாமியை காலி செய்ய கட்சி தொடங்கிய டிடிவி தினகரன் துரோகத்தை பற்றி பேசலாமா? இது நியாயமா? முதலமைச்சர் விஜய் மீதான டிடிவியின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதிலடி. அதுதானே முதல் பிரச்சனை. அது புரிஞ்சு பேசுறாரு. அவர் டிடிவிக்கு எல்லாமே புரியும். அவர் அண்ணன் டிடிவிக்கு எல்லாமே புரியும். புரிஞ்சாலும் அவர் காலத்துக்கு இருக்காப்புல இந்த தண்ணி போற மாதிரி அவர் வந்து ஒவ்வொரு சைடும் அவர் வளைஞ்சு நெஞ்சு போவாரு. இன்னைக்கு அவருக்கு வேற வழியே இல்லை. கட்சியிலும் பயணிக்க முடியல. அவருடைய போதாத காலம் திரு யாரை துரோகின்னு யாருக்கா கட்சி ஆரம்பிச்சாலும் அந்த எடப்பாடியை முதல்வராக்குறேன்னு கவர்னர் மாலை நின்னாரு. அதற்கு மேல அவருக்கான ஒரு மரியாதை பொது தளத்தில் கண்டிப்பாக 100% இழந்து விட்டார். அவரும் கொஞ்சம் பேசாம இருந்தால் நல்லது. கொஞ்ச நாளைக்கு பேசாம இருந்தால் அட்லீஸ்ட் இருக்கிற கொஞ்சம் மரியாதை அவருக்கு தக்க வச்சுக்கலாம். என்னை முதலமைச்சர் ஆக்குமாறு இதுவரை நான் சாமி கும்பிட்டது இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. திருமாவளவன் எனும் தலைமைத்துவத்தை தமிழகத்தில் சிதைக்க வேண்டும் என்கிற காழ்ப்புணர்ச்சியில் சிலர் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. நான் போய் அப்பா என்னை எப்படியாவது முதல் மந்திரி ஆக்கணும் நான் சாமி கும்பிடல. என்னை எப்படியாவது பிரதமர் மந்திரி ஆக்குது அப்படின்னு நான் சாமி கும்பிடல. எனக்கு எப்படி 100 வயசு ஆயுள் கொடுன்னு நான் போய் சாமி கும்பிடல. திருமாவளவன் என்கிற தலைமைத்துவத்தை தமிழகத்தில் சிதைக்க வேண்டும் என்கிற காழ்ப்புணர்ச்சியோடு பலரும் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றும் பண்ண முடியலையே. இவன்ட்ட என்ன ஆசை காட்டினாலும் என்ன வித்தை காட்டினாலும் எதுக்குமே இயைந்து போகாத, இணங்காத, இசைவு கொடுக்காத ஒரு ஆளா இருக்கிறானே, அசைந்து கொடுக்காத ஒரு ஆளாக இருக்கிறானே. திமுக தோற்று போனது ஒரு பக்கம் கவலை இருந்தாலும் இன்னொரு புறம் அதிமுக சிதறடிக்கப்படுவதை பார்த்தால் கூடுதல் கவலையாக உள்ளதாக திருமாவளவன் கருத்து. பாஜகவை கொள்கை எதிரியாக கருதும் திமுக, தவேக உள்ளிட்ட கட்சிகள் ஏன் இந்தியா கூட்டணியில் இணையக்கூடாது என்றும் கேள்வி. ஆனா பிஜேபி எதிர்க்கணும் போது டிவிகே என்ன சொல்றாங்க? எங்கள் கொள்கை எதிரின்றாங்க. ஓகே. டிஎம்கே என்ன சொல்றாங்க? இவ்வளவு நாளா நாங்க எதிர்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து எதிர்ப்புன்றாங்க. இந்தியா பிளாக் என்ன சொல்லுது? அவங்களை எதிர்ப்பது தான் அரசியலுங்குது. அப்ப ஏன் இவங்க ஒரே அணிக்கு வரக்கூடாது? இதுதான் திருமாவளவன் எழுப்புகிற கேள்வி. இதுல என்ன தப்பு இருக்குது? தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அரசியல் நடக்கக்கூடாதா? இதை திருமாவளவன் சொன்னா உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாதா? திமுக, தவேக தேசிய அளவில் ஒரே அணியில் செயல்பட வேண்டும் என திருமாவளவன் கூறியதற்கு மாணிக்கம் தாகூர் வரவேற்பு. திருமாவின் கருத்து தொலைநோக்கு பார்வை கொண்டது எனவும் பேட்டி.
நான் சொல்கிற அர்த்தமே வேறு மாதிரி ஆயிடுது. அதனால் அது மாதிரி தான் அண்ணன் திருமா அவர்களை பொறுத்த மட்டும் அவருடைய கருத்து என்பது தொலைநோக்கான கருத்து. தமிழகம் ஒரு பாஜக இல்லாத ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகாரம் இல்லாத ஒரு மாநிலமாக அரசியல் தமிழ்நாட்டில் தொடரணும்னு நினைக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த அவர் சொல்கிற பிளான். அழகுமுத்துக்கோனின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை. நயினார் நாகேந்திரன், அமைச்சர் விஸ்வநாதன், திமுக முன்னாள் அமைச்சர் பெரியகருப்பன், வைகோ ஆகியோர் மரியாதை செலுத்தினர். முதலமைச்சர் விஜய் இன்னும் சினிமாவில் நடிப்பது போல பேசி வருகிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். வழக்கமான ஸ்கிரிப்ட் தான், ஒரு புது மாதிரியான ஸ்கிரிப்ட் கிடையாது. ஒரு சிஎம்னா ஒரு டிப்ளமேட்டிக் இருக்கணும். ஆனால் அந்த ஒரு டிப்ளமேட்டிக் அந்த தன்மை இல்லாமல் ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஷார்ட் வந்து எப்படி ரெடியாக எடுப்பாங்களோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்ட் வசனத்தை ஒப்பிச்சிட்டாரு. சரி, நான் கேட்குறேன், இப்போ கோடி 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 கோடியே சம்பாதிச்சிருக்கீங்க. தலைவர் பொறுத்தவரை உழைச்சி சம்பாதிச்சாரு. ஆனால் எனக்கு எதுவும் தேவையில்லை, மக்களுக்கு வாரி வாரி கொடுத்தாரு. நான் கேட்குறேன், ஒரு கோடி ரூபா அந்த 32 குடும்பத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்கலாமே. 32 குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்தாலே அதை வச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாதம் பேங்க்கில் போட்டு வண்டினா கூட முதலமைச்சரும் தவேக தலைவருமான விஜயை நாங்கள் பொருட்டாகவே கருதவில்லை. திமுக முன்னாள் அமைச்சர்கள் சேகர்பாபு, ராஜகண்ணப்பன், பெரியகருப்பன் ஆகியோர் கூட்டாக பேட்டி. விஜய் நாங்கள் வந்து ஒரு பொருட்டாகவே கருதலை. ஃபேஸ் இந்த எலெக்ஷன். விஜயெல்லாம் இப்போ தானே வந்திருக்காரு. தூத்துக்குடி கட்டாளன் குளத்தில் வீரன் அழகுமுத்துக்கோன் நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்த வந்த திமுக எம்பி கனிமொழி. அமைச்சர்கள் மரியாதை செலுத்திய பிறகுதான் கனிமொழியை அனுமதிக்க முடியும் என்று கூறியதால் திமுகவினரிடையே வாக்குவாதம். வி த லீடர்ஸ் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணாமலையின் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு பிரச்சார மாநாடு. பொள்ளாச்சியில் நாளை நடைபெறவுள்ள நிகழ்ச்சிக்கான மேடை இருக்கைகள் அமைக்கும் பணிகள் தீவிரம். கும்பகோணம் அருகே அரசுக்கு சொந்தமான கிடங்கில் பல ஆண்டுகளாக வீணான சாக்குகள் அகற்றப்படாமல் வைத்திருப்பது அம்பலம். அரிசி மூட்டைகளை வைக்க இடமின்றி மழையிலும் வெயிலும் வீணாகும் சூழல். சிதம்பரம் அடுத்த கிளையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக அனைத்து கட்சிகள் ஆர்ப்பாட்டம். ஹைட்ரோ கார்பன் திட்டம் அமைந்தால் பிச்சாவரம் மாங்க்ரோவ் காடுகள் அழியும் என எச்சரிக்கை. எம்சாண்ட் உள்ளிட்ட கனிமங்கள் வெளிமாநிலங்களுக்கு கொண்டு செல்வதை தற்காலிகமாக தடை விதிக்க சுரங்கம் மற்றும் புவியியல் துறை இயக்குநருக்கு அதிகாரம். தமிழ்நாட்டில் போதுமான அளவில் எம்சாண்ட் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் அரசு நடவடிக்கை. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள 12 பட்டாசு ஆலைகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து. தொழிலக பாதுகாப்பு சுகாதார இயக்கத்தின் சார்பில் ஆய்வு செய்த குழு நடவடிக்கை. சென்னை தேனாம்பேட்டை குடிசை மாற்று வாரிய குடியிருப்பின் தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்து பெண் காயம். தரமற்ற முறையில் சுற்றுச்சுவர் கட்டியிருப்பதே விபத்துக்கு காரணம் என குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டும் நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சி வெளியீடு.
மற்றவங்க குடும்பம் அழியக்கூடாதுதான் நான் சொல்றேன். என்ன பொறுத்தளவுக்கு இது மாதிரி கவர்மெண்ட்டுக்கார வந்து ஒண்ணும் அதிகமா கட்டு போனாக்கா இன்னைக்கு குடும்பம் அழிச்சது யாருக்கு? எங்க குடும்பம் தானே அழிச்சது இன்னைக்கு. சொல்லுங்க. தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் மீன்பிடி ஏலக்கூடத்தில் மீன்களை வாங்குவதற்கு குவிந்த பொதுமக்கள். மீன்பிடி துறைமுகத்தில் மீன்வரத்து குறைந்த நிலையிலும் மீன்கள் கணிசமாக விற்பனையானதால் மீனவர்கள் மகிழ்ச்சி. வார விடுமுறையை முன்னிட்டு புகழ்பெற்ற சுற்றுலா தலமான குற்றாலம் அருவிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள். மெயினருவி, பழைய அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் உற்சாக கூடியது. நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரத்தில் மின்மாற்றி கொழுந்துவிட்டு எரிந்ததால் பரபரப்பு. ஆயில் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கொட்டி தீர்த்த கனமழை. மன்னார்குடி அரசு தலைமை மருத்துவமனை வளாகம் மற்றும் சமையல் அறையில் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் மற்றும் ஊழியர்கள் அவதி. அரசு விழாக்களில் மாநில பாடலே முதலில் பாடப்பட வேண்டுமென உத்தரவிட்டு மத்திய உள்துறை அமைச்சகம் புதிய வழிகாட்டுதல் வெளியீடு. தேசிய கீதத்தை பாடும்போது அதன் அசல் வரிகள் சரியான உச்சரிப்பு முறைகளை துல்லியமாக பின்பற்ற வேண்டும் எனவும் உத்தரவு. திருப்பதி மலைப்பாதையில் மீண்டும் சிறுத்தை நடமாட்டத்தால் அலறி அடித்து ஓடிய பக்தர்கள். ஸ்டீல் பைப்பால் சத்தம் எழுப்பி சிறுத்தையை விரட்டிய வனத்துறை. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்த விவகாரம். சுரங்கப்பாதை அருகே 5வது நாளாக மணல் மேடுகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் தீவிரம். உலகளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற தன்மைக்கு இடையே மகத்தான வளர்ச்சி கண்டு வருகிறது இந்தியா. விண்வெளித்துறையில் இந்தியா, நியூசிலாந்து இடையிலான பொருளாதாரம் மேம்பட்டுள்ளதாகவும் இந்திய வம்சாவளியினரிடையே பேசிய பிரதமர் மோடி பெருமிதம். நியூசிலாந்தின் வளர்ச்சியில் கிவி இந்திய சமூகத்தின் பங்களிப்பு அளப்பரிய ஒன்று என்பதில் ஐயமில்லை. பொருளாதாரம், கலாச்சாரம் மற்றும் சமூக ரீதியாக நியூசிலாந்தை இந்தியா வளப்படுத்தி உள்ளதாகவும் அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் பெருமிதம். நியூசிலாந்தில் உள்ள முன்னணி பல்கலைக்கழகங்கள் தங்களது வளாகத்தை இந்தியாவில் திறக்க வேண்டும். இரு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம் கையெழுத்தானதை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி அழைப்பு. நியூசிலாந்து நாட்டின் ஆக்லாந்து நகருக்கு சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் வரவேற்பு. முன்னதாக நியூசிலாந்தின் பாரம்பரிய முறைப்படி மாவோரி இன மக்கள் அளித்த வரவேற்பை மெய்சிலிர்த்து பார்த்த பிரதமர் நரேந்திர மோடி.
பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையையொட்டி நியூசிலாந்தில் இந்திய கொடியின் மூவர்ணத்தில் ஜொலித்த ஸ்கை டவர். சுமார் 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமரின் நியூசிலாந்து பயணத்தை வரவேற்கும் வகையில் சிறப்பு ஏற்பாடு. இந்தோனேசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து என 3 நாடுகள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தனது பயணத்தை நிறைவு செய்து கொண்டு நாளை தாயகம் திரும்ப உள்ளதாக தகவல். சென்னை ஹைதராபாத், புனே ஹைதராபாத், பெங்களூரு ஹைதராபாத் இடையே அதிவேக புல்லட் ரயில் வழித்தடங்கள் அமைப்பு. மத்திய அரசின் திட்டத்தால் ரயில் பயணம் நேரம் வெகுவாக குறைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேச்சு. எதிரிகளின் இலக்கை மறைந்திருந்து தாக்கும் திறன் கொண்ட அதிநவீன INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் நாட்டிற்கு அர்ப்பணிப்பு. 6வது கப்பலை விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடற்படையில் இணைத்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். போர்க்கப்பல் கட்டுமானம் நமது கடற்படையை மட்டுமல்ல, இந்தியாவின் தொழில் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தை வலிமைப்படுத்துகிறது. பிரதமர் மோடியின் தலைமையில் இந்தியா உலகளாவிய கடல்சார் பாதுகாப்பு மையமாக மாறி வருவதாகவும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம்.